ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு தமிழ் புக்கிலேருந்து முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, திராவிட மொழிக்குள் மூத்த மொழியாக இலங்குவது தமிழ். மொத்தம் திராவிட மொழியில் 28 மொழிகள் இருக்குது. அதாவது புதுசாக ஒரு 4 மொழி சொல்லியிருக்காங்க. அந்த மொழியோடு சேர்த்து மொத்தம் 28 மொழிகள் இருக்குது. இந்த 28 மொழியிலையும் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி. அடுத்து, நமக்கு தோன்றிய கருத்தை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே மொழி. அதுக்கடுத்தது, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றனர்? 4. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் சாக திலகம். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க, கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து, உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களில் ஒன்று இந்திய நாகரிகம். அடுத்து, இந்திய நாகரிகம் பழமையான நாகரிகமாக இந்த அகழ்வாய்வின் உறுதிப்படுத்தப்பட்டது. மொகஞ்சதாரோ, ஹரப்பா. இந்திய நாகரிகத்தை இப்படியும் கூறுவர், திராவிட நாகரிகம். திராவிடர் பேசிய மொழி திராவிட மொழி. அடுத்து, திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடா என்ற சொல் பிறந்தது என்று கருதுபவர்கள் மொழி ஆராய்ச்சியாளர்கள். அடுத்து, தமிழ், தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்ற இம்மாற்றத்தை விளக்கியவர் ஹீராஸ் பாதிரியார். அடுத்து, வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். பேராசிரியர்கள் பாப், ராஸ், கிரீம் முதலானோர் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1816. அடுத்து, முதலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனிதொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ். அடுத்தது, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஒரே இனமாக கருதி கீழ்கண்டவாறு பெயரிட்டார் பிரான்சிஸ் எல்லிஸ். தென்னிந்திய மொழிகள். தென்னிந்திய மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டவர் ஹோக்கன். தென்னிந்திய மொழிகளை ஆரிய மொழியிலிருந்து மாறுபட்டவை என்று கருதியவர் ஹோக்கன். இதே கருத்தை மார்க்ஸ் முல்லரும் கொண்டிருந்தார். அடுத்து, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். இது 1856ஆம் ஆண்டு எழுதப்பட்ட நூல். திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை என்றும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள் செல்வாக்கு செலுத்தியுள்ளன என்றும் குறிப்பிட்டவர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அடுத்து, திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தப்பட்டுள்ளன? 3. அவை தென், நடுத்தர, வட திராவிட மொழிகள். தென் திராவிட மொழிகள் எவை? தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு. குடகுங்கிறது கொடுகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. அடுத்து, நடு திராவிட மொழிகள் எவை? தெலுங்கு, குயி, குவி, கோண்டா, கோலமி, கொலமி, நாய்க்கு, பெங்கோ, மண்டா, பர்ஜிஜி, கதபா, கோண்டி, கோயா. அடுத்தது, வட திராவிட மொழிகள் எவை? குரூப், மால்தோ, பிராகுய். இது எதுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா, இதெல்லாம் பொறுத்துக்க இல்லைனா கூட்டில் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின், அண்மையில் கண்டறியப்பட்ட எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் எத்தனை? 28. அடுத்து, தமிழ் வடமொழியின் மகளென்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்பது யார் கூற்று? கால்டுவெல். இது புத்தகத்தில் பாக்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. அதை நம்ம நல்லா அடுத்து, பொருட்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ள மொழிகள் திராவிட மொழிகள். பொருட்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமையாத மொழி வடமொழி. பால் பாகுபாடு அமைந்துள்ள வேற்றுமொழி ஜெர்மன் மொழி. இது என்னென்னா, நம்ம உயர்திணை, அக்ரிணை, ஆண் பால், பெண் பால், பலர்பால், இந்த இதெல்லாம் நம்ம தமிழ் மொழியில் இருக்குது. மற்ற மொழியில் கிடையாது. அதில் பார்த்திங்கன்னா வடமொழியும் கிடையாது, ஆங்கிலமும் கிடையாது. அடுத்து, திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பாலரி கிளவிகள் இல்லாத மொழி என்ன? மலையாள மொழி. தனி சொற்களாலேயே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ளக்கூடிய மொழி மலையாள மொழி. தமிழ் மொழியின் பழமையான இலக்கியம் சங்க இலக்கியம். இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினில் நம்ம சொன்னோம் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பால், பெண் பால் இந்த மாதிரி தனித்து பால் பிரித்து சொல்ல முடியாத மொழி என்னன்னு கேட்டிங்கன்னா, அது மலையாள மொழி. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், கொஞ்சம் கவனம். அடுத்த வினா, சங்க இலக்கியம் தோன்றிய காலம் பொது ஆண்டுக்கு முன் 5, பொது ஆண்டுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டம். அடுத்து, தமிழ் மொழியின் பழமையான இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அடுத்து, தொல்காப்பியம் தோன்றிய காலம் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு.
அடுத்து தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலை எழுதியவர் மு வரதராசனார். அடுத்த வினாவுக்கு போகலாம். மு வரதராசனார் எழுதி சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் தமிழ் இலக்கிய வரலாறு. கன்னட மொழியின் பழமையான இலக்கியம் மற்றும் இலக்கணம் எது? கவிராஜ மார்க்கம். ரெண்டுக்குமே ஒன்று தான். அடுத்து தெலுங்கு மொழியின் பழமையான இலக்கியம் மற்றும் இலக்கணம் என்ன? பாரதம், ஆந்திர பாச பூசணம். இதெல்லாம் எதை கொடுத்தனா, இது டேபிளாக தான் கொடுத்துருக்காங்க. இதை ஒவ்வொரு கொஸ்டினாக படிக்கும்போது நம்ம மனசில் நிற்குங்கிறதுக்காக நான் இப்படி கொடுத்துருக்கேன். அடுத்த வினா, தமிழ் மொழியின் பழமையான இலக்கியம் மற்றும் இலக்கணங்களின் ஆதாரம் உள்ள நூல். இது பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தியா, இலக்கியம் சங்க இலக்கியமும் இலக்கணம் தொல்காப்பியமும். அந்த ஆதாரம் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு மு வரதராசனார் எழுதிய நூலில் இருக்குது. அடுத்தது கன்னடம், தெலுங்கு மொழிகளின் பழமையான இலக்கியம் மற்றும் இலக்கணங்களின் ஆதாரம் உள்ள நூல் இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம், சேவை சண்முகம். இந்த 2 மொழிக்குமே ஆதாரம் எந்த இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூலில் இருக்குது. நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த வினா, மலையாள மொழியின் பழமையான இலக்கியம் மற்றும் இலக்கணம் எது? ராமசரிதம், லீலா திலகம். அடுத்து மலையாள மொழியின் பழமையான இலக்கியம் மற்றும் இலக்கணம் ஆதாரம் கொண்ட நூல் மலையாள இலக்கிய வரலாறு. இந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. அடுத்து தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உள்ள மொழி தமிழ். அடுத்த வினா, தமிழ் மொழி பேசப்படும் பிற நாடுகள் எவை? இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, பீஜி தீவு மற்றும் தென்னாப்பிரிக்கா, மொரீசியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா. இது எதுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பொறுத்துக மற்றும் கூற்றில் கொடுக்கலாம், மாற்றி கூட கொடுக்கலாம். அதனால் இதை கவனமாக படிச்சுக்கணும். இந்தந்த மொழி அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கணும். அடுத்து எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? மொரீசியஸ் மற்றும் இலங்கையோட பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு. இது நமக்கு ஒரு பெருமை. அடுத்த வினா, திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்வது தமிழ் மொழி. அடுத்தது கடுவன், மந்தி, களிறு, பிடி. களிறு அப்படியே இதில் பிடின்னு கொடுத்துருக்காங்க. பிடி அப்படிங்கிறது பெண் யானை.